ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் நாட் அபௌட் லைக்ஸ். அத விட பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் இருக்கு. நான் இப்ப சொல்றதெல்லாம் கேளுங்க. நீங்க YouTubeலயோ, Instagramலயோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க. அது நல்லா இருக்கு. அதுக்கு 10 லைக் வந்திருக்கு. நீங்க 11வது லைக் போட யோசிப்பீங்க. ஆனா அதே வீடியோக்கு 1,000,000 லைக்ஸ் வருது. அப்ப நீங்க அடுத்த லைக் யோசிக்காம போடுவீங்க. இந்த ஃபினாமினன ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் சோசியல் ப்ரூஃப் எஃபெக்ட். இது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த இதுதான் உண்மை அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். அப்படின்னு நெனச்சுப்போம். எப்போன்னா, அத பல பேர் பண்றப்ப. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அதாவது ஒரு விஷயத்த நெறைய பேர் பண்றாங்க அப்படின்னா, அது கரெக்ட்டா தான் இருக்கும். அத நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். 2வது ஒரு விஷயத்த பல பேர் பண்றாங்க அப்படின்னா, அது சரியா இருக்கலாம், இல்ல தப்பாவும் இருக்கலாம். அத நான் பண்ணியே ஆகணும்னு என்ன அவசியம்? அப்படின்னு கேட்கறது 2வது ஆங்கிள். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஆங்கிள்ல ஃபிட் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க நல்லவங்க. இதுவே நீங்க 2வது ஆங்கிள்ல ஃபிட் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க கெட்டவங்க. இத நான் சொல்லல, சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் நாட் அபௌட் லைக்ஸ். அத விட பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் இருக்கு.